சீமானையும் நடிகர் விஜயும் அரசியல் ஒப்பிட்டு பேசுவதே தவறு, உண்மையிலே தவறு. காரணம், சீமான் கரூருக்கு போய் கூட்டத்தில் மக்கள் நசுங்கி 41 பேர் இறந்துருந்தால், இராணுவத்தையே கொண்டு வந்து நிறுத்தியிருந்தால் கூட வேட்டியை மடித்து கட்டுன்னு கிளம்பிட்டு இருப்பான் ஹாஸ்பிட்டலுக்கு. சீமானுடைய கேரக்டர் அது. ஆனால் விஜய் மாதிரி ஓடி ஒளிந்திருக்க மாட்டார். 41 நாள் வீட்டை விட்டு வராமல் வந்திருக்க மாட்டார். அடுத்தடுத்து என்னென்ன பேசணும்னு கொடுத்துருப்பார், என்ன பண்ணணும்னு பண்ணியிருப்பார். அதுக்கான ரிலாக்ஸன் வேறு இருந்திருக்கும், அவருடைய முகபாவங்கள் வேறு இருந்திருக்கும், பேச்சு வேறு இருந்திருக்கும். ஸோ சீமான்றது வேறு, விஜய்ன்றது வேறு. விஜயோட சீமானை கம்பேர் பண்ணாதீங்க. விஜய் ஒரு நல்ல நடிகர், படத்துலையும் நடிக்கிறார், வாழ்க்கையிலையும் நடிக்கிறார், அவ்வளோதான். திமுக கொடுத்த ஒரு ப்ராஜெக்ட், அதை சிறப்பாக செய்கிறார். சீமான்றது வேறு. சீமானுக்கு பக்கத்தில் இருக்கிற தம்பிமார்கள், அந்த பசங்க, அந்த பெண்கள்லாம் வந்து ஆக்கப்பூர்வமானவங்க. அவங்களோட விஜய் ரசிகர்களை கம்பேர் பண்ணாதீங்க. விஜய் ரசிகர் இன்னும் அரசியல் கற்றுக்கல, இனியே கற்றுக்கிட்டு வரட்டும், பேசலாம். ஸோ அதான் உண்மை. இதே கரூரில் சீமானுக்கு நடந்தால் சீமான் உயிரே போயிருந்தாலே ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பார், செத்தாவது அங்கே போயிருப்பார். அவர் தடுத்து நிறுத்திருக்க முடியாதுங்க, அது வேறங்க அது.